உடையாம்பாளையம் பள்ளி மாணவிகள் நடத்தும் சுற்றுச்சூழல் காப்பும் வில்லுப்பாட்டு. சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லிகள் பாட, ஆமாம் வில்லிகள் பாட வந்தல்வாய் கணபதியே. சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லிகள் பாட, ஆமாம் வில்லிகள் பாட வந்தல்வாய் கணபதியே. ஆண்டுகள் பல தலைக்க ஆலமரம் போனிலைக்க, ஆண்டுகள் பல தலைக்க ஆலமரம் போனிலைக்க, வில்லெடுத்து பாட வந்தோமே நம்பளி காக்க வந்தோமே. வில்லெடுத்து பாட வந்தோமே நம்பளி காக்க வந்தோமே. எந்த வேலையருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கடவுளை வணங்கணும். ஓ அப்படியா? எந்த கடவுளை வணங்கணும்? முதல்ல கணபதி வணங்கிடலாமா? வணங்கலாம். முதி விநாயகனே, 30 முக்கோடி தேவர்களே. முதி விநாயகனே, 30 முக்கோடி தேவர்களே. வந்தன வந்தமை காரோமையா, வந்தன வந்தமை காரோமையா, வந்தன வந்தனம் தந்தோமையா, வந்தன வந்தனம் தந்தோமையா. முதல்ல கணபதியை வணங்கியாச்சு. இப்ப இந்த கலையில அம்மா அந்த கலைமலுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடலாமா? போட்டுலாக்கா. கலைவாணியின் கருணை தேன் மலையே, விளையாடும் என்னாதல் செந்தமிழே. அலங்கார தேவதையே வனிதாமணி, இசை கலையாவும் தந்தல்வாய் கலைமாமணி. கடவுள் எல்லாம் வணங்கியாச்சு. இப்ப இங்க வந்திருக்கவங்கள வணங்கிடலாமா? வணங்கலாக்கா. வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா. நல்ல தமிழ் தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா, இந்த வாய்ப்பை தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா. என்னை வளர்த்த ஆசிரியருக்கும் வணக்கம் அம்மா, குழுவில் இருக்கும் சான்றோருக்கும் வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அத வணக்கம் சொல்லியாச்சு, திருப்பி சொல்லிட்டு இருக்க. இங்க வந்திருக்கவங்க வரப்போறவங்க வாசல் நிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தாடி சொல்லுங்க. சரி, நீங்க எந்த தலைப்புல பாட வந்திருக்கோம்? அது சரி, என்ன தலைப்பினே தெரியாம தான் ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்துட்டீங்களோ? அவசரத்துல மறந்துட்டவங்க. சரி சொல்லுங்க, எந்த தலைப்புல பாட வந்திருக்கோம்? நீங்க சுற்றுச்சூழல் பத்தி தான் வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கோம். சுற்றுச்சூழலா? சுற்றுச்சூழல்னா என்னக்கா? நம்ம சுற்றி இருப்பது எல்லாமே சுற்றுச்சூழல் தான். நம்மை சுற்றி இருப்பதுன்னா என்னென்ன? அது பாட்டாவே பாடுறோம், கேளுங்க. நம்மை சுற்றி இருக்கும் தாவர விலங்குகள், மண்ணும் நீரும் காற்றும் மழையும் மரமும் எல்லாம் தான் சுற்றுச்சூழல், எல்லாம் தான் சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலை பத்தி சொல்லிட்டீங்க. அதை பத்தி எதுக்குக்கா நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம்? நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், இந்த நாகரிகம் ஓடி வந்து தடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், இந்த நாகரிகம் ஓடி வந்து தடுக்கும். என்னக்கா சுற்றுச்சூழல்னு சொல்றீங்க, இப்ப நாகரிகம்னு சொல்றீங்க, என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அத பாட்டாவே பாடுறோம், கேளு. காற்று மாசுபட காரணங்கள் பல உண்டு. புகையும் குப்பை எரிதலும் தொழிற்சாலை புகையும் தான். ஆமா ஆமா, நீர் மாசுபட காரணங்கள் பல உண்டு. வாகனம் புரட்டலும் கால்நடை குளியலும் தொழிற்சாலை புகையும் தான். ஆமா ஆமா, இதனால் மழையும் போய்த்தது, மண்மனம் குஞ்சி போச்சு. ஆமா ஆமா. சுற்றுச்சூழலை பத்தி சொல்லிட்டீங்க. அதை எப்படி பாதுகாக்கணும்னு சொன்னா நான் மட்டும் இல்லை, இன்னும் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. சொல்லுங்கக்கா. அது பாட்டாவே பாடுறோம், கேளுங்க. ஏரி காலம் துருவரணும், மண்பலம் வேண குப்பையை குறைக்க வேணும். இத மனதார நாம உறுதியேற்க வேணும், இத மனதார நாம உறுதியேற்க வேணும். ஆமா ஆமா. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா யாரும் சந்தேகம் கேட்கலன்னு நினைச்சேன். கேட்டுட்டீங்களா? கேளுங்க கேளுங்க. நெகிழினா என்னக்கா? நெகிழின்னா வெறும் பிளாஸ்டிக் தான், வேற ஒன்றும் இல்லை. அதை யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம் இல்லையா, அது அப்படியே மண்ணுக்குள்ள வந்து மண்ணும் மாசுபடுது. ஓ அப்படியா?
சரிக்கா, நான் அவசரமா கடைக்கு போகணும். இந்த கவர் கூட எடுத்து வந்துருக்க பாருங்க. அட மக்கு, இவ்வளவு தூரம் பாட்டு பாடி சொல்லியும் இந்த பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்துட்டு வரையோ? மஞ்சள் பையோ சணல் பையோ ஏதாவது எடுத்துட்டு போ. சரிக்கா. அக்கா, வரும்போது வணக்கம் பாட்டு பாடணும், போகும்போது என்னக்கா பாட? வேற என்ன, நன்றி பாட்டு தான். நன்றி அம்மா, அம்மா நன்றி அம்மா, நன்றி ஐயா, ஐயா நன்றி ஐயா, நல்ல தமிழ் தந்தவர்க்கும் நன்றி அம்மா, இந்த வாய்ப்பை தந்தவர்க்கும் நன்றி அம்மா, என்னை வளர்த்த ஆசிரியருக்கும் நன்றி அம்மா, குணவிருக்கும் சான்றோருக்கும் நன்றி அம்மா, நன்றி அம்மா, அம்மா நன்றி அம்மா, நன்றி ஐயா, ஐயா நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அவ திருந்தவே மாட்டா. வாங்க